சந்தோஷம் தாங்கல்ல ஹனுமன்னு கூப்பிட்டார். என்ன இன்னொரு தடவை ராமாயணம் சொல்லும் நாளா தானி பூய அம்மா சொன்னேனே 2 தடவை நாளா 2 தடவை காட்டேன். உள்ள இருந்த சோகம் போயிட்டு 3ஆம் தடவை காக்கிறேன். என் ஜென்மாவில மறுபடியும் சோகம் வராம இருக்கலாம். அதோட கூட பிரியா ராமகதாசிமே ராமகதையில எனக்கு ரொம்ப பிரியம் நாளா. ஹனுமார் பார்த்த அம்மா என்ன ராமாயணம் சொல்லி நீங்க கேட்கிறேன்னு இது நாம் பண்ணின பாக்கியம் நாளாம். ஏன்னால் என் பிரபுவோட கூட பல வருஷம் கூட இருந்து அவனுடைய அனந்த கல்யாண குணகணங்களே பக்கத்துல ராப்பகலா இருந்து அனுபவிச்ச நீங்கள் என்ன ராமாயணம் சொல்லி கேட்கிறேன்னே அது நாம் பண்ணின பாக்கியம். ரசிகாள்கிட்ட என்ன சொல்லணும், அரசிகனிடத்துல போய் சொல்லி அவன் மணி ஆயிடுச்சேன்னு கடியாரத்தை பாப்பன் அப்புறம் இப்படி காட்டுவான் இப்படி எல்லாம் பண்ணுவான். இது மாதிரி ரசிகாவுடைய கோஷ்டி திருப்பியார்ல கிடைச்சா போல கிடைக்கணும். அரசிகாவுடைய கோஷ்டியில போய் ராமாயணம் சொன்னார். மண் ஆயிடுச்சு, மணி அடிச்சாயிடுச்சு, மண் வழக்கணையன் இப்படி எல்லாம் தொந்தரவு உண்டு. ரசிகாவுடைய கோஷ்டியில போய் 1/2 மணி 1/4 மணி சொன்னா கூட போறோம். அது பெரிய மகாபாகியமாம். ஹனுமார் சொன்னார், நீங்க என்ன சொல்லி கேட்கிறீங்களே ஜானந்தி ஒரு பாக்கியம். ஒரு பெரிய பிரபு ஜமீன்தார்ட்ட போய் ஒரு சாஸ்திர ராமாயணம் சொன்னார். நான் இல்ல வருவாரு 3 மாசம் போய் சொன்னா அது மாதிரி அகடி எங்கிட்ட ஆரம்பிக்கிறது இல்லை, நானும் அங்க போறதில்லை. சுவாமி இப்படி கொண்டு போய் விடுறதில்லை. பக்தாளாய் சாதுக்குள்ளா உள்ளவாள் தான் கொண்டு போய் விடுறாள். நீ வெளியந்தத்துல 3 மாசம் சொன்னார். நல்லா விஸ்தாரமா சொன்னார். பட்டாபிஷேகம் அவரை பொட்டி வண்டியில வச்சு ரயிலுக்கு அனுப்புறேன். வண்டியில வர்றபோது சாட்சியிலேன்னு கூப்பிட்டான் ஜமீன்தார். என்னமோ கூப்பிடுறாரு என்ன போனார். 3 மாசமா ஒரு விஷயம் சொன்னேன் கேட்கணும்னு நினைச்சேன். ஞாபகம் இல்லை, இப்பதான் நினப்பு வந்தது இல்ல. சம்சாரம் குழந்தை விட்டு எல்லாம் வந்து ஒரு ரூம் போறாருன்னு என்ன சந்தேகம்னு கேட்டார். என்னமோ ராட்சசன் அடிக்கடி சொன்னேன் ராமாயணத்துல. ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனா இதை சொல்லணும்னா இவருடனே என்னடா இந்த பாபிக்கு 3 மாசமா ரத்தத்தை வாரி இறச்சிருக்கேன்னு இப்படி கேட்டுவிட்டு 3 மணி 4 மணி சொல்லியிருக்கேன்னு இப்படி கேட்கறானேன்னு யோசிச்சார். அதுக்குள்ள இவன் சம்சாரத்தை கூப்பிட்டு பாத்தியா கண்ண மூடிய யோசிக்க முடியா பண்ணிவிட்டேன். இவன் யமத்தை ஆம்பியாட்டதானே சொல்லிக்கணும். அவரை திக்கு முக்காட பண்ணிவிட்டானா கேள்வி கேட்டு. அதுக்குள்ள சம்சாரத்தை கூப்பிட்டு சொல்றான், அந்த அம்மா நம்ம ஆத்துக்காரருக்கு மேல உண்டான்னு அவன் சந்தோஷப்பட்டுக்கிறா. அவ இந்த அசட்டை பார்த்து அவ வர சந்தோஷப்பட்டு அவளுக்கு வர பிரமாதமா சந்தோஷப்பட்டு சொன்னா. 15 நிமிஷம் கழிச்சு ஐருவாள் நான் என்ன ராமனும் ராட்சதன் இல்ல ராவணன் ராட்சதன் இல்ல, உனக்கு வந்து 3 மாசமா ராமாயணம் சொன்னா நான் ராட்சசன் என்ன ஊட்ட வந்து மாட்டுகின்றேனே நாராம். அது மாதிரி ஆப்சிதாமே ஜானம் பகவத் பக்தி உள்ளவாளுக்கு தான் இந்த பிரவருத்தி வரும். பகவத் குணத்துல ஈடுபாடே வரும். பக்தி இல்லைன்னா வரவே வராது. அது எந்த ஜாத்தியா இருக்கட்டும், அது எந்த ஜாத்தியா இருந்தாலும் ஒரு பிரவருத்தி பகவத் குணம் காக்கணும்னு தோணினா உள்ளூர சுவாமி உட்கார்ந்து ஹிருதயத்துல ஒரு உருக்கம் பக்தி இல்லைன்னா அந்த பிரவருத்தியே வராது. அந்த பக்தியினுடைய உருக்கத்திலாம் இப்ப நடக்குது ராமாயணம். அவன் தெய்வத்தை நம்பி நடக்குது ராமாயணம். அதனாலதான் ஒரு பெரிய சேஷம் எல்லாருக்கும்.